தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்த கட்சிகளுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து பெண்ணாடத்தில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். தமிழகத்தில் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையிலான கட்சி தனித்து போட்டியிட்டு 108 இடங்களை பிடித்தது. மேலும் ஆட்சி அமைக்க 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுவதால் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் எதிர்க்கட்சி திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளிடம் உள்ள 11 எம்எல்ஏக்களின் ஆதரவுகளை கேட்டிருந்தது. இதில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வெற்றி பெற்ற 5 எம்எல்ஏக்களுடன் காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்தது. மேலும் மீதமுள்ள கட்சியினர் ஆதரவு தெரிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் மீண்டும் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. தொடர்ந்து நேற்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை பெற்றது. இதனை கொண்டாடும் விதமாக கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பழைய பேருந்து நிலையத்தில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வெங்கடேசன் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஆதரவு அளித்த காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இதில் நகர செயலாளர் ராஜேஷ், ஒன்றிய செயலாளர் இசை தமிழன், நகர இணை செயலாளர் சாரதி, நகர பொருளாளர் தலித், மாவட்ட இணை அமைப்பாளர் ரஃபீக் முகமது, நகர துணை செயலாளர் பாஸ்கர், நகர இளைஞரணி அமைப்பாளர் பாண்டியன், நகர கழக நிர்வாகி முத்து மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிரந்தர முதல்வர் தளபதி விஜய் அவர்களை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆட்சி கட்டில் அமர வைக்க உறுதுணையாக இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு முதலாக ஆதரவு அளித்த இந்திய தேசிய காங்கிரஸ் பேரவைக்கும் எங்களது நன்றியை உரிதாக்கிக் கொள்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தை அனைவருக்கும் தமிழக வெற்றிக் கழக சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தளபதியின் ஆட்சி அடுத்த 5 ஆண்டுகளும் தொடரும் இவங்களுடைய ஆதரவு தேவை என்பதை தமிழக வெற்றிக் கழக சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எங்க தளபதி சிஎம் இருக்குது எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இங்க இருக்கிற தொண்டர்கள் அனைவரும், மாவட்டம் செயலர் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு எங்க தளபதி சிஎம் ஆகுறது எங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் மிக்க சந்தோஷமா இருக்கணும். ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தளபதி முதலமைச்சரகத்துக்கு உறுதுணையா இருந்த அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் மிக்க நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம்.